பண்ணிவிட்டு அதில் நம்ம அவுட்லைன் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம மைன்யூட்டாக கவனித்து போகிறது கிடையாது. ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல ஃப்ளார் வந்து போடுறேன். சரிங்களா, அந்த ஃப்ளார் போடுறது நல்லா பெரிய டிசைன்ஸை, அதாவது நெட்வொர்க் டிசைன், கட்வொர்க் டிசைனை பொறுத்தவரை பெரிய ஃப்ளாராக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, அதாவது எந்த ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணாலும் பெருசாக கொடுங்க. சின்னதாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸை நீங்கள் ஃபில்லிங் கொடுக்குறப்ப சின்னதாகிடும். சரிங்களா, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்டு அதே மாதிரி கிட்ட கிட்ட போடணும், தள்ளி தள்ளி போடக்கூடாது. மெஹந்தி வச்சு அப்ளை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு மெஹந்தி வந்து அப்ளை பண்ணுறது கம்மியாக தான் இருக்கணும். ஸோ நம்ம ட்ரா பண்ணுறது அதிகம், அதாவது 70% வந்து ஃபிகர்ஸ் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோன்னா அதில் லீஃபு, ஃப்ளவர் அண்டு எல்லாமே நம்மளை போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் சரௌண்டிங் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து சின்ன சின்ன கேப் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல சின்ன சர்க்கிள் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு கேப் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோட அவுட்லுக் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அது கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு உடனே நம்ம மெஹந்தியில் ஃபில் பண்ணிடக்கூடாது, ஏன்னா மெர்ஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கட்வொர்க் ஃபினிஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ செகண்ட் டிசைன்ஸ் பாருங்கள், கமா டிசைன்ஸ் பாருங்கள். நல்லா பாட்டமில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நான் போட்டு பார்க்குறேன் பாருங்கள், நல்லா லென்த்தாக இருக்கணும். அந்த சர்க்கிள் ஷேப், கமா ஷேப்பு வந்து ப்ராடாக இருக்கணும். அதோடைய பாட்டம் ஷேப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைக் லைன் ஃபார்மாக இருக்கணும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு போட போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லீஃப் பாருங்கள், சென்டர் ஸ்பேட் நல்லா ப்ராடாக இருக்கணும் கட்வொர்க் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டியாக போடக்கூடாது. ஒரு டைமண்ட் ஷேப் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு லீஃப் ஷேப் கரெக்டாக வந்துடும். ஸோ நல்லா ப்ராடாக போடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு லீஃப் போடுறீங்கன்னா அதுக்கு கண்டினியூ நம்ம வந்து பக்கத்துலேயே நம்ம போடுற மாதிரி இருக்கணும். சரிங்களா, ஸோ கரெக்டாக பார்த்து ஃபுல்லாக ஃபில்லிங்காக போடுங்க, கரெக்டாக போட்டு பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நான் இதை ஃபில்லிங் இந்த டிசைன் முடிச்சுட்டேன். அடுத்த டிசைன்ஸ் பக்கத்துலேயே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா, ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் லாங் சைஸ் நோட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஃபேர் ஒர்க்கில் சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஏன் நான் லாங் சைஸ் நான் பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கு போட்டோடனே டிசைன்ஸ் வராது. சரிங்களா, ஸோ அதனால தான் நான் வந்து லாங் சைஸ் நோட்டை முடிச்சுட்டு நான் வந்து மெஹந்தி நோட்டில் போட சொல்கிறேன். சரிங்களா, ஸோ கட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மேட்ரே. ஸோ சிம்பிள் டிசைனாக இருக்கட்டும், நார்மல் சர்க்கிள் போடுறதா இருக்கட்டும், நல்லா ப்ராடாக அழகாக போட்டிங்கனால உங்களுக்கு ஜஸ்ட் இந்த பேட்டர்ன் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் இந்த டிசைன் முடிச்சுட்டேன். ஓகே, இந்த இதுக்கு நான் டபுள் லைன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். சிம்பிள், அதே மாதிரி நான் லீஃப் தான் ட்ரா பண்ணுறேன். எந்த இடத்துல கண்டினியூவாக முடிகிறோம் அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எங்கே முடிகிறோ அந்த இடத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒயின்ஸ் வந்து எதை நோக்கி போதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய லீஃபோடைய ஷேப்பை டர்ன் பண்ணிவிட்டு வரணும். ஓகே, ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நான் ஒரு ஒயின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ மேஜராக நம்மளுக்கு வந்து நிறைய டிசைன் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கட்வொர்க் பொறுத்த வரைக்கும் பேப்பர் டச் இருக்கலாம். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இப்போ நான் பேப்பர் டச் ஏன் பண்ணலான்னு சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு வந்து அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணுறது அண்டு மெஹந்தி நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்ப இன்னொன்று நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ பேப்பர் டச் பண்ணி நம்ம வந்து அவுட்லைன் நம்ம நீட்டாக வரைஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்ளாராக இருக்கட்டும், கமா டிசைனாக இருக்கட்டும், லீஃபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பேப்பர் டச் பண்ணலாம். பேப்பர் டச் மீன்ஸ் நம்மளுடைய ஹேண்ட் ஸ்கின் டு ஸ்கின் டச் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் அவுட்லைன் வரைஞ்சிட்டு இப்போ நான் வந்து போல்டாக கொடுக்குறப்ப இந்த அவுட்லைன் நான் ஃபினிஷ் பண்ணுவேன். அண்டு மெஹந்தி அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடச்சிரும். அந்த கமா டிசைனாக இருந்தாலும் பேப்பர் ஜஸ்ட் டச் பண்ணி நம்ம வந்தாலும் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக அழகாக வரும். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா லோட்டஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த சென்டர் பாயிண்ட் தான். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் சென்டர் பாயிண்ட் நல்லா போல்டாக போடுறீங்களோ லோட்டஸோடைய பெர்ஃபெக்டான ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். அண்டு செகண்ட் பாருங்கள், 2 சைடில் ஒரு லைன் போட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து சென்டரில் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது, தேர்ட் பாயிண்ட் அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இந்த லெவல் ஆஃப் லோட்டஸோடைய ஸ்டெப்ஸை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த அவுட்லைன் கொடுக்குறப்ப நல்லா பெருசாக நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் பெருசாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா,
ஸோ இந்த இந்த லோட்டஸ்க்குரிய டிசைன்ஸை நல்லா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியான டிசைன்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அட்வான்ஸ் பார்டரில் உங்களுக்கு நான் அதாவது ஸ்டார்ட்-அப்பில் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அட்வான்ஸ் பார்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அதாவது சின்ன ஃப்ளார், சரிங்களா? பெட்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்கணும். ஸோ ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இது பக்கத்துலேயே ஒரு ஃப்ளார் நம்ம 3 ஃப்ளார் போடுறோன்னா, அது பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி போடுங்க. இது பஞ்ச் ஃப்ளார் குட்டி பெட்டல்ஸ் போட்டு நம்ம பண்ணுறது. பெட்டல்ஸ் நல்லா போல்டாக இருக்கணும், அழகாக இருக்கும், சரிங்களா? ஸோ 3 பஞ்ச் எப்படி சென்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கணும், சரிங்களா? ஸோ டாப்பில் ஒன்று இருக்கணும், சைடில் ஒன்று இருக்கணும், அப்புறம் கீழே அதுக்கு சைடில் ஒன்று இருக்கணும், சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அந்த லீஃப் போட முடியாத இடத்துல நம்ம குட்டி சர்க்கிள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிடலாம், சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில்லிங் கொடுத்துருவோம். ஃபில்லிங்கை கொடுத்த வர அவுட்லைனை கொடுக்கணும். அதாவது ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த டிசைன் கட் ஒர்க் டிசைனை பொறுத்தவரை நம்ம ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ட்ரை ஆன பிறகு தான் கொடுத்தா நம்மளுக்கு டிசைன்ஸ் நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அவுட்லைன் கொடுக்குறப்ப வெளியில் பொசிஷன் தான் கொடுக்கணும், சரிங்களா? அவுட்லைன் கவர், சரிங்களா? அவுட் சைடு கவர் நல்லா புரியுதா? ஸோ நல்லா லீஃப்க்கு வெளியில் தான் நான் அவுட்லைன் கொடுக்குறேன். உள்ளார கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃப் ஷேப் மாறிடும், சின்னதாக போயிடும். அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து நீங்கள் மெஹந்தி வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு கிறுக்குனீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகிடும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கட் ஒர்க் ரொம்ப அழகாக சவந்திருக்கும். இது கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ எப்போதுமே நம்ம ஹேண்டில் போடுறதா இருந்தாலும் கட் ஒர்க் வந்து என்ன பேட்டர்னோ அதை வரைஞ்சிட்டு அது ட்ரை ஆன பிறகு ஃபில் பண்ணிக்கிடலாம், ஓகேவா? ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களுடைய கோன் ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா ட்ரை ஆகாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைன்ஸ் மெர்ஜ் ஆகி டிசைன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ அவுட்லைன் பாருங்கள், ரொம்ப அவுட்டில் அழகாக நம்ம கொடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிசைன்ஸ் வந்து சொதப்பல் ஆகிடும், சரிங்களா? ஸோ யாரெல்லாம் பெர்ஃபெக்டாக போடுறீங்கன்றதை கண்டிப்பாக நான் செக் பண்ணுவேன். ஒன்ஸ் நீங்கள் வீடியோ நல்லா பார்த்து போடுங்க. இதுக்காண்டி மார்க் கரெக்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இந்த கட் ஒர்க் டிசைன்ஸ் நீங்கள் உங்கள் ஹேண்டில் போடுறப்பெல்லாம் நல்லா உங்களுக்கு கிளியராக அதாவது சிவப்பாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் கட் ஒர்க் நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கறதுனால. ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம